அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு உண்டான 4வது அஃபிஷியல் டீசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீசரில் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். ஸோ டீசரோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சூரி பிளாக் பேந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அவங்க நடந்து போக்கிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஐ லாஸ்ட் எவ்ரி திங் தட் இஸ் ரியலி மென்ட் ஃபார் மை லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேமோரையுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம நேமோரை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கடலுக்குள்ளே இருக்க வேண்டியவர். பட் ஆனால் இப்போதைக்கு அந்த கடலே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வற்றின மாதிரியான ஒரு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினாரியோவே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்க மாதிரி தான் பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ செட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கிற அந்த தருவாயில். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த இன்கர்ஷன் ஈவெண்ட் ஆர் அந்த டாக்டர் டூம் இவங்க எதாக இருந்தாலுமே கூட அது ஃபஸ்ட்டு இந்த நேமோர் இருக்கிற இடத்த தான் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நேமோரோட பிளேஸ் அஃபெக்டாக இருக்கிறது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நேமோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக வந்து அவருடைய த்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளை தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இன்கர்ஷன் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, டாக்டர் டூமோட ஃபஸ்ட் அஃபென்ஸாக இருந்தாலும் சரி, இதில் எதுவாக இருந்தாலுமே கூட அது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்கிற எது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேமோரோட பிளேஸ் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. மார்வெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸாக நம்ம தண்டர்போல்ட்ஸ் படத்தோட எண்டில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஸோ அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம நேமோட பிளேஸ் அட்டாக் பண்ணி அதை இது பண்ணுற மாதிரி கூட காமிக்கலாம். பட் மோஸ்ட்லி அப்படி நடக்காது. ஒன்று இன்கர்ஷன் ஈவெண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா டாக்டர் டூமோட ஃபஸ்ட்டு அஃபென்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்கணும். அது வந்து நம்ம நேமோரோட இடத்துல தான் பார்த்திங்கன்னா தாக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம நேமோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக உட்காந்துருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த ஷாட்லேயே நம்ம சூரியும் எம்பாக்குவும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சியில் அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து இதை நோக்கி நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களையுமே அந்த ஆல்மோஸ்ட் அந்த நேமோர் வந்து அதே இடம் மாதிரி தான் ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு கொடுத்தது. ஆர்எல்ஸ் அது வேறு இடமா கூட இருக்கலாம். பட் மோஸ்ட்லி அதே இடமா தான் இருக்கும் போல தோணுது. ஸோ இவங்க 2 பேருமே இப்போதைக்கு ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்தா நம்ம சூரி, பிளாக் பேந்தர், எம்பாக்கோ இந்த வக்காண்டன்ஸும் நம்ம நேமோர் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றா தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப்பாக இருக்க போகிறாங்க போல். ஸோ நேமோர் என்ன தான் வில்லனாக இருந்தாலுமே கூட ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ்க்கே ஆபத்து அப்படின்னு வரும்போது கன்ஃபார்மாக இது நல்லவங்களுக்கு இவரும் நேமோரும் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உலகமே இருந்துச்சுன்னா நேமோரும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுவார் இல்லையா. ஸோ அதனால் அவருமே இப்போதைக்கு இவங்க டீமில் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு மோட்டிவில் வந்துட்டாருன்னு தான் தோணுது. ஸோ வந்து நேமோரும் நம்ம வக்காண்டன்ஸ் கூட சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நேமோரும் அவரோட ஆர்மியும் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாகவே நம்ம பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்க இந்த ஒரு தருவாயில் நம்ம நேமோர் இவங்களும் ஒன்றா இருக்காங்கன்றது இந்த ஒரு சீன் மூலமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க நடந்து போய்ட்டுருக்காங்க. எங்கே நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பென் கிரிம் ஃபேண்டாஸ்டிக் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல பென் கிரிம். ஸோ அவரை பார்க்க தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க த திங்க். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையை கொடுத்து நான் எம்பாக்கு வந்து நான் தான் எம்பாக்கு அப்படின்னு சொல்லி அந்த வக்காண்டன்ஸோட இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு நம்ம பென் கிரிமு அவர் வந்து அவரோட யூனிவர்ஸில் அவர் எந்த தெருவில் இருந்தார் அப்படின்ற அந்த ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எம்பாக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. எம்பாக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லேயே நம்ம சூரி பிளாக் பேந்தர் வந்து அவங்களோட அந்த வக்காண்டா ஃபாரெவர் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சு இந்த டீசரையும் முடிக்கிறாங்க. த வக்காண்டன்ஸ் அண்ட் த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஸோ அப்படின்னு போட்டு இந்த டீசரையும் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த டீசரில் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 டீசர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டீசர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம கேப்டன் அமெரிக்காவோட அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஹாப்பி டீசர் இருந்துச்சு. செகண்ட் டீசரில் நம்ம ஒரு மாதிரி டல் டோனில் இருந்துச்சு. ரொம்ப டல் டோனில் நம்ம தோர் அவரே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஃபாதர் ஓடின் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் கேட்டு பெக் பண்ணி பவர்ஸ்க்காக பெக் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. மியாயினர் அதில் அவர் கையில் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்டாம் பிரேக்கர் மட்டும்தான் வச்சுருந்தார். ஸோ அவர் அன்வர்த்தியாக மாறிட்டார்ன்ற கேள்வியோடலாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அவர் வந்து பெக் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஒரு டல் டோனில் காமிச்சிருந்தாங்க. தோரே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ஃபேன்ஃபேட் அவரே வந்து பார்த்திங்கன்னா பெக் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா அதோட வேல்யூ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேர்ட் டீசர் தான் கொளுத்தி விட்ட மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீசர்ஸ். இந்த ரிலீஸ் ஆன 4 டீசர்லுமே என்னோடய ஃபேவரட்டான டீசர்னால் கன்ஃபார்ம் அந்த தேர்ட் டீசர் எக்ஸ்மென் டீசர் தான் சொல்லணும். சைக்ளாப்ஸோட அந்த இதுங்க எல்லாம் சாக்ரிஃபைஸ் ஏதோ ஒன்று இழந்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஆக்ரோஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுது. அவரோட அந்த ஆக்ரோஷம் அப்படிங்கிறது அவர் கண்ணில் மாட்டுந்த இதையே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த இதையே கழட்டிட்டு பரவாயில்லடா இஷ்டத்துக்கு அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து நவுத்த போகிறன்ற மாதிரி அதை கழட்டி இது பண்ண இருப்பாருங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்மென் படங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சைக்ளாப்ஸாக அந்த அளவுக்கு கெத்தாக பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் சைக்ளாப்ஸ்க்கு உண்டான ஒரு தரமான சீன் இருக்குது அப்படின்ட்டு தான் தோணி ஆகணும்.
தோரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு தோராக மீண்டும் காமிச்சிருந்தாங்க. இன்ஃபினிட்டி வாரில் இருந்த அந்த ஒரு தோர், ஐ மீன் ராக்னராக் அண்ட் இன்ஃபினிட்டி வார், அந்த ஒரு தோரோட கிளிம்ஸை பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஒரு நிமிஷம் டீசர்லேயே காமிச்சிட்டாங்க. ஸோ பழைய லுக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு. ஐ மீன் அந்த இன்ஃபினிட்டி வார் லுக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இந்த தருவாயில். மறுபடியும் நம்ம ஒரு சீரியஸான ஒரு தோரை தான் பார்க்க போகிறோன்றத சந்தேகமே வேண்டாம். சீரியஸான தோரும் வந்தாச்சு. என் கேமுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் பார்க்க போகிறோம். அண்ட் சைக்ளாப்ஸையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக பார்க்க போகிறோம். எக்ஸ்பெண்ட் படங்கள்னாலே உள்வரினை மட்டுமே கெத்தாக காமிச்சிட்டு இருந்தது தருவாயில் சரௌண்டிங் கேரக்டர்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரைட் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த டீசரின் வாயிலாகவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படிலாம் டீசர் வந்துட்டு இருக்கையில் இந்த 4வது டீசர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மாதிரி அந்த இது வரைக்கும் ரிலீஸ் ஆன டீசர்ஸ்க்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய அளவில் இது கனெக்ட் இல்லைனாலுமே கூட அந்த ப்ரீவியஸ் டீசர்ஸ் கொடுத்த அந்த ஒரு ஹைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொடுக்கல. ரொம்பவே சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு இவங்கெல்லாம் வக்காண்டன்ஸும் நேம் ஒரு டீம் இப்போதைக்கு ஒன்றா இருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்தவங்க, ஐ மீன் அந்த தண்டர்போல்ட் ஷிப்பில் இருந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு டீசராக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் பார்க்குறேன். ஸோ இது இல்லாமல் இன்னொரு டீசர் வேறு இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டூம், லோக்கி டீசர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி, இல்லைனா கம்ப்ளீட் டூம்ஸ்டே டீசராக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா 4 டீசர் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து 5வது டீசர் இன்னொன்று இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிறைய லீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டுருக்கு. பட் மோஸ்ட்லி 5வது டீசர் அப்படின்றது 99% வந்து பார்த்திங்கன்னா நடந்துரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவலாம் மட்டும்தான் கிடைச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 5வது டீசர் கன்ஃபார்ம் வர தான் போகுது. இந்த 4வது டீசரை பற்றி என்னோடய மேலோட்டமான கருத்து என்ன அப்படின்னா, நல்லா இருந்த டீசர் தான். சூரி, பிளாக் பேந்தரையும், வக்காண்டன்ஸ், எம்பாக்கு, பென்கிரிமோட இந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ப்ரீவியஸ் டீசர்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஹைப்பையோ இல்லை வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இதோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ஃபன்னான ஒரு சிம்பிளான ஒரு டீசராக தான் பார்த்திங்கன்னா நான் இதை பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனை மட்டும் வச்சு முடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட அந்த சீரியஸான ஒரு டோனுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகிறது தருவையில் மோஸ்ட்லி இந்த 4 டீசர்ஸை வச்சு இப்போதைக்கு நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இப்போதைக்கு கிடச்சிருக்கு அப்டேட் படி 3 hours and 45 minutes வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆக போகுது. ஸோ அந்த 3 hours and 45 minutes ஒரு சீரியஸான ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான ஒரு அவெஞ்சர்ஸ் படத்தை நம்ம கன்ஃபார்ம் பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தெரிய வருது. ரொம்ப சீரியஸான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றத சந்தேகமே வேண்டாம். இன்ஃபினிட்டி வாரை விட இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் அந்த படத்தை விடவே வந்து பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்வல் மூவி எவராக இருக்கும் அப்படின்றத இந்த 4 டீசர் வச்சு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் சொல்ல முடியுது. அண்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 hours and 45 minutes அப்படிங்கிறது ரூமராக தான் சுற்றிட்டு இருந்தாலுமே கூட மோஸ்ட்லி இது கன்ஃபார்ம் நடந்தது தான் தோணுது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே 3 hours and 45 minutes ரன் ஆகக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ டூம்ஸ்டே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவி எவராக இருக்கும் மட்டும் தான் சந்தேகமே வேண்டாம்ன்றதை தாண்டி 3 billion கலெக்ஷன் வரைக்கும் அடிக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப ஓவராகவும் ஹைப் ஏற்றிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தோணாலுமே கூட ஹைப்பை கன்ஃபார்ம் நிறுத்தவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு டீசரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. இவங்களே வந்து மார்வலே நிறைய லீக்ஸ் வர பண்ணிகிட்டு இருக்க அந்த தருவாயில் கன்ஃபார்ம் வந்து ஹைப்பை கன்ஃபார்ம் அவங்களால நிறுத்த முடியாது. நம்ம ஓவர் ஹைப் மேலே ஓவர் ஹைப் ஆகிட்டே தான் போவோம். மெல்க் பண்ணுறதையும் தாண்டி ரொம்ப ஓவராகவே மெல்ட்டும் ஆயிரும் நம்ம. ஸோ விச் மீன்ஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். இந்த டூம்ஸ்டே கிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வேறு மார்வல் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கான். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொமோஷனை நோக்கி நம்ம மார்வல் போயிட்டுருக்கு இந்த தருவாயில். நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப் ஏற்றிக்கிட்டே தான் போகிறோம். அவங்களும் ஹைப் ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஹைப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் ஹைப்பாக ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. பட் கன்ஃபார்ம் இவனுங்க பண்ணுற ப்ரொமோஷனுக்குலாம் ஓவர் ஹைப் கன்ஃபார்ம் ஆயிடுவாங்க. அந்த ஓவர் ஹைப்பை கன்ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி படமே டூம்ஸ்டே இருக்குன்றது சந்தேகமே வேண்டாம். இந்த 4 டீசர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு குழந்தை இருக்குது, தோருக்கு லவ்னு ஒரு குழந்தை இருக்குது, சைக்ளாப்ஸ்க்கோட ரேச்சல் சம்மர்ஸ் அதை வந்து நம்ம சைடு ப்ளே பண்ண போகிறாங்கன்னு ஒரு ரூமர் சுற்றிட்டுருக்கு. சூரி வந்து பார்த்திங்கன்னா டிச்சாரா ஜூனியர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கல நம்ம லீக்ஸ்லாம் சொன்ன மாதிரி நம்ம டாக்டர் டூம் வந்து சைல்டு கிட்னாப்பராக தான் பார்த்திங்கன்னா வரப்போகிற போல். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நான் தனி ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா போடுறேன். டாக்டர் டூம் அந்த சைல்டு கிட்னாப்பர் இந்த தியரி சம்மந்தப்பட்ட ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் வரப்போகுது. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.